ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சனி ரெட்ரோகிரேட் ஆகும் காலம். இது தமிழ்லேயே எங்களுக்கு புரியலன்றோம். இதில் வேறு ரெட்ரோகிரேட் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க, புரியலைங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் ஸ்லோ டவுன் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பொதுவாகவே மந்த கிரகம் தான். இந்த காலகட்டம் அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிதானமாக மூவ் பண்ணுவார் அப்படின்றது உண்டு. இது நிதானமாக மூவ் பண்ணுறதுனால அவர் பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ அவர் மீனத்தில் இருக்கார் இல்லைங்களா, மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர போகிறாரா, பின்னோக்கி சென்றா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். மீனத்துலேருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லைங்க, நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்லாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதியில் போவார். சரி, இந்த சனி வக்ர பயிற்சி எப்பங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 27லேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். சனி இப்போ தான் பயிற்சி ஆனாருன்னு வீடியோ போட்டீங்க, இப்போ சனி வக்ரகதின்னு வீடியோ போடுறீங்க, வக்ர பயிற்சின்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வேலையே இல்லைப்பா. இது வேலையே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க. உங்களோட நல்லதுக்காக நாளைக்கு இது நடக்க போகுது, நீ உஷாரா இருந்துக்கோ. கெட்டது நடக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இது நல்லது நடக்க போதுமா, நீ கொஞ்சம் இதுலேயும் பக்குவமாக இருந்து சூசகமாக இருந்து சில நல்ல விஷயங்களை பேக்கப் பண்ணி வச்சுக்கோமா. அந்த மாதிரி உங்கள் மேலே அதீத அக்கறையினால் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாமா. சரிம்மா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது 138 நாட்கள். 138 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றது வரும். எந்த விதத்தில் மாற்றம் வரும்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாற்றம் வரும். பொதுவாக இந்த சனி வக்ரகதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, எப்போ சூரியன் 5, 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் போகிறாரோ அப்போ சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார். இதுதான் ஒரு சீக்ரசி, ஓகேங்களா? அதுக்கும் மேலே இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டம் நம்ம பார்த்திங்கன்னா, ஒய் திஸ் டிலே, ஏன் நம்மளை சுற்றி எல்லாமே நிதானமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளோட கர்மிக் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, உறவுகள் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி தோணும். இப்போ பெரும்பாலும் உறவுகள் எப்பயுமே டெஸ்ட் மோடில் தானங்க போகுது. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நடக்கும் அப்படின்றது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் பல முக்கியமான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக நடந்துடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ என்னை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது சனி பகவான் நேர்கதியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாரோ அதை விட உள்முகமாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவார் அப்படின்றது உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக இன்சிஸ்ட் பண்ணுறேன், அது என்ன அப்படின்னா, வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருவினோட பார்வையினால் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அது முற்பகுதியாகவோ ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா 40 நாட்கள், இந்த 138 நாட்களில் அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. ஆனால் குருனோட நேரடி 9ஆம் பார்வை சனி மேலே இருக்காது. ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுவார்? அதிசாரமாக சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். அதிசாரமாக குரு எதுக்கு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நான் உனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஆக நாங்கள் 2 பகுதியாக சொல்லுவோம். குருவின் பார்வையில் சனி வக்ரகதி, குருவின் பார்வை அல்லாத சனி வக்ரகதி பலன்கள் அப்படின்றது முழுசாக பாருங்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எப்படிமா இருக்குது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 6 வருஷமாக சனியினால் படாத பாடுபட்டு இருக்க ஒரு ராசி கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனியை ரொம்ப உத்து கவனிக்கக்கூடிய ராசி கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷமும் ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப உத்து கவனிக்கிறதுல சிம்மமும் வந்துட்டாங்க. ஏன்னா அஷ்டம சனியில் இருக்காங்க இல்லையா, யாருக்கெல்லாம் சனி கெட்டு போயிட்டாங்களோ அவங்களாம் சனியை உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நம்மளை கவனிக்கிறத போய் நம்ம அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கும்பராசி அன்பர்கள், இப்போ நீங்கள் பாத சனியில் தான்மா இருக்கீங்க, எழநாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்கீங்க. இந்த வார்த்தையை நம்ம ஜோதிடம் பார்க்க வரவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அட வேணாமா நீங்கள் வேற, என்னத்த பாதசனியோ என்னாவோ, இது வரைக்கும் இருந்த பிரச்சனையை விட இப்போதாம்மா ரொம்ப ஜாஸ்தி எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு காரணம் ஒரு நேரம் ஒரு வேளை பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருக்கலாம், தசை ஃபேவரபிளாக இல்லாத இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த ஒரு கத்தி வச்சு இங்கே 6 வருஷமாக சனி குத்தி 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 நம்மளை ரணம் பண்ணியிருக்கான்.
இப்போ இந்த கத்தி எடுத்துகிட்டு வர வேண்டாம், கை இதுக்கிட்ட வரும்போது ஐயோ ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மைண்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம். ஆல்ரெடி பாத சனியாக இருக்கார், அவரே உங்களுக்கு இவ்வளோடு தான் கெடுக்கணும்னு இருக்குது. அதில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார், அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வையில் இருக்கார். அப்போ அவர் இவ்வளோண்டு கெடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதும் எல்லளவு உங்களுக்கு கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃப்மா, பெரிய ரிலீஃப். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சரி பிரச்சனை பண்ணியிருந்தவன் ஓஞ்சிட்டான், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லது, வேறு ஏதாவது நல்லது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? இப்போ பாத சனியாக இருக்கார், அப்போ சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 12க்கு அதிபன். அப்போ 1 மற்றும் 12க்கு அதிபன் என்ன பண்ண போகிறாரு? உங்களோட சுயம் சார்ந்து உங்களுக்கு நிறைய யோஜனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு கும்பராசி பர்சனாலிட்டிஸ் வைங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தைரியம் ஜாஸ்தி. ஆண் ராசி, சனியினோட ராசி. பொதுவாக 12 ராசிலையும் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சால் அந்த தப்பை ஒத்துக்கக்கூடிய தைரியம் கும்பத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஆமாம், நான் தப்பு செஞ்சேன், என்ன இப்போது? யார் தப்பு செய்யறதுக்கும் தைரியம் வேணாங்க, அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும், அது கும்பத்துக்கிட்ட உண்டு அப்படின்லாம். இந்த ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்துக்கும் கடந்து ஒரு லவ் வருது அப்படின்னா அது கும்பத்துக்கு உண்டு. ஏன்னா யாராவது தன்னை நம்பினாங்க அப்படின்னா நம்பினவங்கள கைவிட மாட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட நல்ல குணம்லாம் இருக்கக்கூடிய கும்பம் இப்போ சுயம் சார்ந்து அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு வேற மண்டையில் வந்து உட்காந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுக்குறான். டெல்யூஷன், இல்யூஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹாலுசினேஷன், டிப்ரெஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கா. அதையும் ராகு ஓவர்டேக் பண்ணுறது கும்பத்தினால ரொம்ப ஈஸியாக முடியும். ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்றத தெரிஞ்சுக்கினீங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, உங்கள் சுயம் சார்ந்து உங்களுக்கு நிறைய யோஜனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசி பெண்கள், நான் ரொம்ப நாளாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கன்சர்னில் வேலை செய்ய எனக்கு பிடிக்கல, நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கும்பத்துக்கு ஒரு முறையேனும் தொழில் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஆனால் நான் செய்யணும், செஞ்சிட்ட பின்னாடி அதில் நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு தொழில் ஏன் பண்ணக்கூடாது? இந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை கரெக்டாக முடிச்சுட்டு இதில் கிக்கு இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவார் பாருங்க வேலையை. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிக்கு வேணும். எப்படி? நான் புதுசாக ஆரம்பிக்கணும், சாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும், அதுக்கப்புறம் திருப்பி புதுசாக ஆரம்பிக்கணும், சாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும். காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம் லாபக்கணக்கு அப்படின்றது இருக்கும். அந்த லாபக்கணக்கு மற்றவங்களுக்கு எடுத்து நான் லாபம் சந்திக்கிறதில்ல, என்னுடைய ஆக்கப்பூர்வமான அறிவினால நான் லாபம் சந்திக்கிறேன். சரி, அப்படிப்பட்டவங்க இந்த சுயம் சார்ந்து நிறைய யோஜனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வெளிநாடு போகணும், என்னை வந்து ரொம்ப மாடர்ன் ஆக்கிக்கணும், சூப்பர் டூப்பர் ஆக்கிக்கணும், இப்படி நிறைய யோஜனைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குன்னா சிலது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நல்லா வந்து சாப்பிடணும், 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், நல்ல வெளிநாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றணும். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை தானேயா, அதில் என்னத்தை உட்காந்திங்கன்னு சோக கீதம் பாடிட்டு அழுதுக்குன்னு ஒரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்துலேயே இருந்துக்குன்னு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் உண்டு. கும்பத்துக்கும் உண்டு, மீனத்துக்கும் உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும், இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் டூர் போயிட்டு வரணும். இங்கேருந்து 10 வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? டூர் போகணுன்னு விருப்பப்பட மாட்டாங்க, 10 மலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும், கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும். இப்படி நிறைய விஷயங்கள். ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க நான் கோவா டூர் போனோம்யா, பேச்சுலர் டூர் மாதிரி போயிட்டு வரணும், அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், எங்களுக்கு நாங்கள் பலமுறை போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரும் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போ தோணுது அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா போனவங்க பெருசாக இதை யோசிக்க மாட்டீங்க, வெளியே வேறு இடத்துக்கு போகணுன்னு யோசிப்பீங்க, பேங்காக் போகணுன்னு யோசிப்பீங்க, போவாதவங்க கோவா போகணுன்னு யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் சாலிடாக நிறைவேறும். பிள்ளைங்களுக்கு நல்ல நெகனேட்டிவ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிள்ளைங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏதோ ஒன்று சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும். 1-2 கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையினால். வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வை இல்லாத போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்றதோ, திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, திருப்பி நான் டூர் போன செலவாச்சு, குழந்தைங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து கொஞ்சம் செலவாச்சு, திருப்பி கடன் வாங்குற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோஜனை வரும். இந்த 40 நாட்களும் சனி பகவான் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றத ஒன்று கற்றுக் கொடுப்பாருங்க. வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு வாழணும் அப்படின்ற நிறைய விஷயத்த உங்களுக்கு புரிய வைப்பார். இது நல்லதா? ரொம்ப நல்லது. சரிம்மா, வழிபாடு என்னம்மா பண்ண முடியும், என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கும்பத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு முறையேனும் கும்பகோணத்து பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, அங்கே போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லையா, வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டு வாங்க. நாங்கள் சிவனை வழிபாடு பண்ணுன்னு சொல்லவே மாட்டோம்மா. சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஆஷுதோஷ் கல்ப விருஷு, நீங்கள் வேண்டின வரத்தை கொடுப்பா. என்ன நம்மளுக்கு மனசு லைக்கில் அப்படின்னாலும் நீங்கள் போய் உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக கொடுப்போம். வாழ்த்துக்கு. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.